அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். இன்னைக்கு ரமதான் டே 11. ஸோ மினி விளாக் பார்க்கலாம். இப்பதான் நோன்பு ஸ்டார்ட் ஆகுன மாதிரி இருந்துச்சு. அதுங்காட்டிலும் நம்ம எல்லாருமே 11 நோன்பு வச்சு முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். மீதி இருக்கிற எல்லா நோம்பையும் இன்ஷால்லா ரொம்பவே சிறப்பா வைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே துவா செய்வோம். இன்னைக்கு பசியார சிம்பிளா தான் செஞ்சேன். ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி குக்கர்ல கொஞ்சம் வெஜிடபிள்லாம் சேர்த்து ஒயிட் குருமா செஞ்சுட்டேன் ஃபர்ஸ்ட். அடுத்து கொஞ்சம் ஆப்பமாவு இருந்துச்சு, அதையும் சுட்டு எடுத்து வச்சுட்டு ரோஸ் மில்க் செஞ்சுட்டேன். நேத்து செஞ்ச கடல் பாசி மீதி இருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ணிடாம குட்டி குட்டியா கட் பண்ணி ரோஸ் மில்க்ல மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சஹருக்கு மீனானந்தம் வைக்க போறேன். காணாங்கழுத்த மீன் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சிருந்தோம். ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே வெளியில எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சமா கோதுமை ரவை கஞ்சி வச்சுட்டு மாதுளம்பழம் இருந்துச்சு, அதையும் உரிச்சு வச்சுட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் குருமா வச்சோம் இல்லையா, சப்பாத்திக்காக தான் நான் வந்து செஞ்சிருந்தேன். நடுவுல நோம்பு திறக்கிறதுக்கு டைம் வந்துருச்சுங்கிறதுனால நோம்பு திறந்துட்டு தொழுது முடிச்சுட்டு வந்து தான் சப்பாத்தியை தேய்ச்சி சுட்டு எடுத்துட்டு மீனானத்தையும் வச்சுட்டேன். அடுத்து என்ன பசியாரி முடிச்சுட்டு திராவியா தொழுகிறதுக்கு போயிட்டு வந்து சஹருக்கு சோறு ஆக்கிட்டு மீனும் பொரிச்சுட்டேன். ரமதான் மாசத்துல என்னோட ரொட்டீன் பாத்தீங்கன்னா இப்படிதான் சூப்பரா போயிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ்.